ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாட்டி என்பிசி. நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸில் 4வது பாடமான மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் தான் பார்க்க போகிறோம். நமக்கு சாப்பாடு தண்ணி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில் மரியாதையோடு வாழ்கிறதுக்கு உரிமைகள் ரொம்பவே முக்கியம். ஆனால் இந்த உரிமைகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மனுஷனுடைய உயிருக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப பேர் பார்த்திங்கன்னா மக்கள் கொத்து கொத்தாக இறந்தாங்க, ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இதனால தான் பார்த்திங்கன்னா இதற்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்ற அடிப்படையில் தான் உலக நாடுகள்லாம் சேர்ந்து ஐநா சபை அப்படின்ற விஷயத்தை ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மனித உரிமைகள்னால் என்ன, ஐநா சபை எப்படி உருவாச்சு, உலக அளவுலையும் சரி நம்ம இந்தியா அளவுலையும் சரி மனித உரிமைகளை பாதுகாக்க என்னென்ன சட்டங்கள் இருக்குது, இதையெல்லாம் பற்றி தெளிவாக இன்னைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். பிறப்பால் அனைவரும் சமம். பிறப்பால் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் மனிதர்களிடத்தில் பார்க்கவே கூடாது. உலகில் உள்ள ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தன் விருப்பப்படி வாழ உரிமை உண்டு. ஸோ மனித உரிமை அப்படின்றது இயற்கையாகவே மனுஷனாக நீங்கள் பிறந்தீங்கன்னாவே உங்களுக்குன்ட்டு பார்த்திங்கன்னா இயற்கையான உரிமைகள் இருக்குது. அதை யாராலையும் மறுக்கப்படக்கூடாது அப்படின்றது தான் இங்கே விஷயமே. ஓகேங்களா? ஸோ மனித உரிமைகள் அப்படின்றது இனம், பாலினம், தேசிய இனம், இனக்குழுக்களின் தன்மை, மொழி மற்றும் சமய வேறுபாடின்றி அனைத்து மனிதர்களுக்குமான இயல்பான உரிமை. ஸோ இந்த இயல்பான உரிமையை உங்களுடைய இனத்தினாலேயோ, நீங்கள் பிறந்த சாதியின் அடிப்படையிலையோ, இல்லை உங்களோட மொழியின் அடிப்படையிலையோ, இல்லை உங்களுடைய பாலின அடிப்படையிலையோ எந்த வகையிலையும் பாகுபாடு அப்படின்றது இருக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா மனிதனாக பிறந்த அனைவருக்குமே சமமான உரிமை அப்படின்றது இங்கே இருக்குது. இந்த மனித உரிமை அப்படின்ற கருத்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லையும் அமெரிக்காலையும் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அவங்க இப்போ 1948 பார்த்திங்கன்னா ஐநா சபை இதற்கான பிரகடனத்தை உலக மனித உரிமை பிரகடனத்தை கொண்டு வந்திருக்கும். அதற்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மனித உரிமைகளுக்கான கருத்து மேலோங்கி இருந்த இந்த ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க நாடுகளில் இதற்கான சட்டங்கள் அப்படின்றது பிறப்பிச்சிருக்காங்க. அது என்னென்ன மாதிரி சட்டங்கள் அப்படின்றத பார்க்கலாம். மகாசாசனம், இந்த மேக்னகர்ட்டா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மகாசாசனம், இங்கிலாந்துடைய இந்த சாசன சட்டம் பார்த்திங்கன்னா 1215ஆம் ஆண்டுகள்லேயே ஏற்றப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இது மக்களுக்கு புதிய உரிமைகளை வழங்கியதுடன் அரசரையும் சட்டத்திற்கு உட்படுத்தியது. ஓகேங்களா? சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். அதாவது அரசராகவே இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் தான் அப்படின்ற விஷயம்தான் இந்த மகாசாசனம். உரிமை மனு, த பெட்டிஷன் ஆஃப் ரைட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உரிமை மனு இது பார்த்திங்கன்னா 1628 ஏற்றிருக்கு. அதுவும் இங்கிலாந்து தான். இது எல்லாமே யூரோப்பியன் கண்ட்ரி. இதோட இன்னொரு பெயர் பார்த்திங்கன்னா மக்கள் உரிமைகளின் தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த உரிமை மனுவை மக்கள் உரிமைகளின் தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஹேபியஸ் கார்பஸ் சட்டம். ஹேபியஸ் கார்பஸ் சட்டம் அப்படின்றது உங்களுக்கு 1679 இங்கிலாந்தில் கொண்டு வரப்பட்ட சட்டம். இந்த ஹேபியஸ் கார்பஸ்னாவே நமக்கு தெரியும், ஆட்கொணர்வு மனு அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ நம்ம நீதித்துறையில் பார்த்துருப்போம். ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்றது எதற்காக? ஒரு தனிநபருடைய சுதந்திரத்தை பேணுவதற்காக. ஓகேங்களா? ஸோ அவங்கள நம்ம இஷ்டப்படி ஒரு காவல்துறையோ இல்லை வேறு அரசாங்க ஏதோ அதிகாரிகளோ ஒரு தனிநபரை அவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சு கொடுமைப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் ஒரு தனிநபருடைய சுதந்திரத்தை பேணுவதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த. ஓகேங்களா? ஹேபியஸ் கார்பஸ் சட்டம் இங்கிலாந்தில் 1679 ஏற்றப்பட்டது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆங்கில உரிமைகள் மசோதா. இது 1689 ஏற்றப்பட்டது. சில அடிப்படை சமூக குடிமக்கள் உரிமைகளை அமைப்பதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த சட்டம், ஆங்கில உரிமைகள் மசோதா. அதுக்கப்புறம் பிரான்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு கொடுத்துருப்பாங்க 1789 மனித மற்றும் குடிமக்களின் உரிமைகள் பற்றிய பிரான்ஸுடைய அறிவிப்பு. இது சட்டத்தின் கீழ் அனைத்து குடிமக்களும் சமம் என்று கூறக்கூடிய பிரான்ஸுடைய ஆவணம் தான் இது. ஓகேங்களா? சட்டத்தின் கீழ் எல்லாருமே சமம். இன்னைக்கு இந்தியாவிலையும் அதுதான், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற கருத்தை பார்த்திங்கன்னா பிரான்ஸு 1789 சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய அரசியலமைப்பு சட்டம் உரிமைகள் மசோதா 1791ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் 1950 வந்திருக்கும். நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 150 ஆண்டுகள் முன்னோடியாகவே பார்த்திங்கன்னா அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் இருக்கும். ஸோ அங்கேருந்து தான்
பெரும்பாலான கருத்துக்கள் நம்ம அந்த ஐடியாலஜி, அரசியலமைப்பு சட்டம்ன்ற ஐடியாலஜி நம்ம அமெரிக்காவிலேருந்து எடுத்திருப்போம். ஸோ அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் மற்றும் உரிமைகள் மசோதா கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1791. இந்த வருஷத்தை எல்லாமே மைண்டில் வச்சுக்கிங்க, ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இது வந்து குடிமக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு மசோதா. இதெல்லாம் இந்த ஐநா சபை தோற்றத்துக்கு முன்னாடியே மனித உரிமைகளை காப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள். ஆனால் அதற்கப்புறம் தான் 2ஆம் உலகப் போர் வந்தது. அந்த 2ஆம் உலகப் போருடைய விளைவு என்னன்றது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், ஓகேவா? ஸோ மனித உயிர்கள் கொஞ்சம் கூட வேல்யூ இல்லாமல் அத்தனை பேர் இறந்துருப்பாங்க. அதற்கப்புறம் ஓகே, இது இப்படியே போனால் சரி வராது, இதற்கு வந்து ஒரு வழி காணணும் அப்படின்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் ஐநா சபை. இதனுடைய தோற்றம் அப்படின்றது 1945 அக்டோபர் 24ஆம் நாள் நிறுவப்பட்ட அமைப்பான ஐக்கிய நாடுகள் சபை இந்த பிரச்சனையில் கவனம் செலுத்தியது. இது மனித உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த ஐநா சபை. எப்போது உருவாக்கப்பட்டது? 1945ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 24ஆம் நாள். மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு. ஐக்கிய நாடுகள் சபையின் மிகப்பெரிய சாதனைகள் ஒன்று வந்து இந்த மனித உரிமைகளுக்கான சட்டத்தை உருவாக்கியது தான். ஐநா சபையுடைய மிக ஒரு பெஞ்ச்மார்க்காக வந்து பார்க்கக்கூடியது இந்த மனித உரிமைகளுக்காக உருவாக்கப்பட்ட அந்த சட்டம் தான். இந்த மனித உரிமைகளுக்கான இலக்குகளை அடைவதற்காக வந்து பார்த்திங்கன்னா ஐநா சபை மனித உரிமைக்கான ஓர் ஆணையத்தை அமைத்தது. இந்த ஆணையத்தை வந்து யார் லீட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எலினார் ரூஸ்வெல்ட், முன்னாள் அமெரிக்க அதிபர் பிராங்க்லின் ரூஸ்வெல்ட்டோடைய ஒய்ஃப் தான் இந்த எலினார் ரூஸ்வெல்ட். அவங்களுடைய தலைமையில் இந்த மனித உரிமைகளுக்கான ஆணையத்தை அமைத்தது. ஸோ அந்த ஆணையம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உலக மனித உரிமைகள் அறிவிப்பு அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது பரிந்துரையை வந்து கொடுக்குறாங்க, ஓகேங்களா? அவங்க அனலைஸ் பண்ணி தான் வந்து உலக மனித உரிமைகள் அறிவிப்பு அப்படின்ற விஷயத்த வந்து ஒரு பிரகடனத்தை வந்து கொடுக்குறாங்க. அதை ஐநா சபை ஏற்றுக்கிட்டு. எப்போ ஏற்றுக்கிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1948. ஐநா சபை எப்போ அமைக்கப்பட்டது? 1945 அமைக்கப்பட்டது. அதற்கப்புறம் அதற்கான ஆணையம், மனித உரிமைகளுக்கான ஆணையம் எலினார் ரூஸ்வெல்ட் அவர்களுடைய தலைமையில் அமைக்கப்பட்டு அவங்க கொடுத்த அந்த பரிந்துரையை உலக மனித உரிமைகள் அறிவிப்பாக பிரகடனமாக ஐநா சபை ஏற்றுக்கொண்டது. அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு அப்படின்றது 1948. ஓகேங்களா? ஸோ ஐநா சபை ஆரம்பித்து 3 வருஷம் கழித்து தான் வந்து ஏற்றுக்கிறாங்க, ஓகேங்களா? அது மனித உரிமைகள் வரலாற்றில் ஒரு மைல்கல். இந்த அறிவிப்பு எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் நாட்டில் நடந்த, பாரிஸ் நகரில் நடந்த அந்த மாநாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐநா பொதுச்சபையால் இந்த மனித உரிமை பிரகடனம் அப்படின்றது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஓகேங்களா? இந்த அறிவிப்பு பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் ஐநா பொதுச்சபையால் 1948ஆம் ஆண்டு டிசம்பர் 10ஆம் நாள் அறிவிக்கப்பட்டது. இதை வந்து அறிவித்த அந்த டிசம்பர் 10ஆம் நாளே வந்து பார்த்திங்கன்னா மனித உரிமை தினமாக ஆண்டுதோறும் நாம் கொண்டாடிட்டு இருக்கோம், ஓகேங்களா? நம்ம பார்த்தோம் இங்கிலாந்தில் மேக்னா கர்த்தா ஸோ இங்கிலாந்தில் வந்து பார்த்திங்கன்னா 1215 கொண்டு வரப்பட்ட மேக்னா கர்த்தாலேயே வந்து பார்த்திங்கன்னா மனித உரிமைகளுக்கு அந்த முக்கியத்துவம் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது 1200களில் கிடையாது, அதாவது 13ஆம் நூற்றாண்டில் இல்லை, கிமு, அதாவது பொது ஆண்டுக்கு முன் 600 ஆண்டுகள், அதாவது 539வது ஆண்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மனித உரிமைகளுக்கான முக்கியத்துவம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பண்டைய பாரசீகத்துடைய முதல் மன்னரான மகா சைரஸ் அப்படின்றவர் இதற்கான முக்கியத்துவத்தை அப்பயே கொடுத்துருக்காரு. பொது ஆண்டு முன், அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, கிமு 539லேயே இதற்கான முக்கியத்துவத்தை பாரசீகத்தின் முதல் மன்னரான மகா சைரஸ் கொடுத்திருக்கார். அவருடைய பிரகடனத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடிமைகளை விடுவித்து மக்கள் அனைவரும் தங்கள் சொந்த மதத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உண்டு அப்படின்றத அறிவிச்சிருக்கார்.
அடிமைகளை விடுவித்து மக்கள் அனைவரும் தங்கள் சொந்த மதத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை ஒவ்வொருத்தருக்குமே இருக்குது. இங்கே யாருமே அடிமை கிடையாது, எல்லாருமே சுதந்திரமாக இருக்கலாம். நீங்கள் எந்த மதத்தை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை சுதந்திரமாக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது தான் அந்த பிரகடனம். அந்த பிரகடனம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிலிண்டர் வடிவில், ஓகேங்களா, இந்த சிலிண்டர் கல் மாதிரி இருக்குது. ஸோ இது களிமண்ணான கல், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கியூனிஃபார்ம் எழுத்துக்களில் அக்காடியன் மொழியில் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் வடிவிலான சுட்ட களிமண்ணில் அது பதிவு செய்யப்பட்டது. ஸோ இப்போ வந்து சாசனம் அந்த மாதிரி பேப்பரில் இல்லாமல் சிலிண்டர் வடிவிலான சுட்ட களிமண்ணில் வந்து அதை பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கல்வெட்டுகளில் பொறிச்சு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து இந்த சிலிண்டர் வடிவிலான களிமண்ணில் வந்து அதை பதிச்சிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்றது இருக்குது. இது எந்த லாங்குவேஜில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அக்காடியன் லாங்குவேஜில் இருக்குது. எழுத்துக்களுடைய வடிவம், அந்த குறியீடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கியூனிஃபார்ம் எழுத்தில் இருக்கும். கியூனிஃபார்ம் அப்படின்றது எழுத்து கிடையாது. இப்போ நம்ம ஏன்னு போடுறோம், பீனு போடுறோம் அப்படின்ற மாதிரி அது ஒரு எழுத்து கிடையாது, அது ஒரு குறியீடு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி, ஓகே, இந்த குறியீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதற்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள். இந்த குறியீடு இருந்துச்சு அப்படின்னா இதற்கு பேர் கடவுள், ஓகேங்களா. இதுதான் கியூனிஃபார்ம் அப்படின்ற லாங்குவேஜ் குறியீடு, ஓகேங்களா. இந்த குறியீடு அடிப்படையில் தான் இந்த சிலிண்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைரஸ் சிலிண்டர்னு சொல்லப்படக்கூடிய இந்த சிலிண்டரில் இந்த பிரகடனம் அப்படின்றது இருக்குது, மனித உரிமை பிரகடனம் அப்படின்றது இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையுடைய 6 அலுவல் மொழியிலையும் மொழிபெயர்த்திருக்காங்க. அந்த சிலிண்டரில் என்ன விஷயம் இருக்கோ, என்ன மனித உரிமை பிரகடனம் இருக்கோ அதை ஐநா சபையுடைய 6 அலுவல் மொழியிலையும் மொழிபெயர்த்திருக்காங்க. ஐநா சபையுடைய 6 அலுவல் மொழிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷு, ரஷ்யன், அரபிக், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைனா, ஓகேங்களா, சைனா லாங்குவேஜ். மொத்தம் 6 லாங்குவேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஐநா சபையுடைய அலுவல் மொழி. அந்த 6லையுமே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. உலக மனித உரிமைகள் பிரகடனத்தின் முதல் 4 விதிகளுக்கு இணையாக இது உள்ளது. எது? சைரஸ் சிலிண்டர். அதில் 4 விதிகள் என்ன? நம்மளுடைய மனித உரிமைகள் பிரகடனத்தில் இருக்கக்கூடிய முதல் 4 விதிகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சுதந்திரம் மற்றும் சமத்துவம், பாகுபாடு யார்கிட்டையும் காட்டாமல் இருக்கிறது, வாழ்வதற்கான உரிமை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. ஸோ அதே இன்ஃபர்மேஷன் தான் இங்கே இருக்கும். அடிமைகளை விடுவித்து மக்கள் அனைவரும் தங்கள் சொந்த மதத்தை தேர்ந்தெடுக்கும் அந்த சுதந்திர உரிமை, ஓகேங்களா. இன சமத்துவத்தை நிலைநாட்டுவது, அதை கொண்டாடக்கூடிய வகையில் தான் இந்த மனித உரிமை பிரகடனத்தை கொண்டாடக்கூடிய வகையில் தான் நம்ம டிசம்பர் 10 வந்து பார்த்திங்கன்னா மனித உரிமைகள் தினமாக ஆண்டுதோறும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகாசாசனம் அப்படின்ட்டும் சொல்லப்படுது. இது இந்த உலக மனித உரிமை பிரகடனம் அப்படின்றது மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகாசாசனம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உலக மனித உரிமைகள் இந்த அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க. உலகத்திலேயே அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே ஆவணம் இந்த உலக மனித உரிமைகள் அறிவிப்பு மட்டும்தான். மனித உரிமைகளை உலக அளவில் அறிவித்த பெருமை ஐக்கிய நாடுகளின் பொது சபையே சாரும். இது அந்தந்த நாட்டிலையும் இருக்குது. பட் இருந்தாலும் உலக அளவில் இதுதான் மனித உரிமை. இந்த உரிமைகள்லாம் மனிதர்களுக்கு, மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டியது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் யாரு கொடுத்தா? ஐநா சபை தான் கொடுத்துச்சு. மனித உரிமை பிரகடனத்தில் வந்து மொத்தம் எத்தனை சட்டப்பிரிவுகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 சட்டப்பிரிவுகள் இருக்கு. எப்படி நம்மளோட அரசியலமைப்பு சட்டப்பிரிவில் பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரிவுகள் இருக்கு இல்லையா? ஸோ 395 சட்டப்பிரிவுகள் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 400க்கும் மேற்பட்ட சட்டப்பிரிவுகள் அப்படின்றது நம்ம அரசியலமைப்பு சட்டப்பிரிவில் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த மனித உரிமைகள் பிரகடனத்திலையும் வந்து 30 சட்டப்பிரிவுகள் அப்படின்றது இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான 5 முதன்மை சட்டப்பிரிவுகள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழ்வியல் உரிமைகள் 3வது சட்டப்பிரிவாக இருக்கக்கூடியதே இந்த வாழ்வதற்கான உரிமை அப்படின்றது, ஓகேங்களா, சிவில் ரைட்ஸ். இந்த சிவில் ரைட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து அது வேறுபடும். அந்தந்த நாட்டுடைய குடியுரிமை, அந்த நாட்டுடைய சட்டம் வந்து அரசியலமைப்பு சட்டம் இந்த குடியுரிமையை வந்து எப்படி கொடுத்துருக்கு, குடிமக்கள் அங்கே எப்படி வாழணும் அப்படின்ற அந்த சட்ட விதிகள் அப்படின்றது உங்களுக்கு ஒவ்வொரு நாட்டுக்குமே மாறுபடும்.
அரசியல் உரிமைகள். அரசியல் உரிமைகள்ன்றது என்ன? எந்த ஒரு இனம், மொழி, சாதி இதால் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் உரிமைகள் யாருக்கும் மறுக்கப்படக்கூடாது. அரசியல் உரிமை அப்படின்றது வாக்களிக்க உரிமையாகட்டும், இல்லை நம்ம தேர்தலில் நிற்கக்கூடிய உரிமையாகட்டும், இது எல்லாமே அரசியல் உரிமை தான். சமூக உரிமைகள், பொருளாதார உரிமை, கலாச்சார உரிமை, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான 5 உரிமைகள். ஸோ இதன் அடிப்படையில் ஐநா சபை கொண்டு வந்த அந்த மனித உரிமைகள் அடிப்படையில் இந்தியாவும் ஒரு சட்டம் இயற்றி அதற்கான ஆணையம் அமைக்குது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திற்குமே மாநில மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்றதும் இருக்குது. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து 1993ஆம் ஆண்டு அக்டோபர் 12ஆம் நாள் தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ எந்த வருஷம்? 1993 அக்டோபர் 12ஆம் தேதி. ஓகேங்களா? ஸோ காந்தி பிறந்தது அக்டோபர் 2. இது ஒரு 10 நாள் கழிச்சு அக்டோபர் 12ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதம் உங்களுக்கு ஞாபகம் வரத்துக்காக சொல்கிறேன். ஏன்னா அவர் வந்து மனித உரிமைகளுக்காக ரொம்ப போராடி இருப்பார். ஏன்னா அவரே வந்து பார்த்திங்கன்னா அந்த மனித உரிமை மீறல் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தென்னாப்பிரிக்காவில் ட்ரெயின்லேருந்து வெளியே தள்ளியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு கருப்பாக இருக்கார் அப்படின்ற அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின்லேருந்து வெளியே தள்ளியிருப்பாங்க. ஸோ அவரை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா கூட இந்த மாதத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். அக்டோபர் 12ஆம் நாள் 1993ஆம் ஆண்டு இந்தியாவில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுதந்திரமான சட்டப்பூர்வமான அமைப்பு. ஓகேங்களா? ஸோ ஃபுல் ஃப்ரீடம் இருக்கக்கூடிய ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு. ஆனால் இதற்கு அரசியலமைப்பு அந்தஸ்து அப்படின்றது இதற்கு கிடையாது. இது சுதந்திரமான சட்டப்பூர்வமான அரசியலமைப்பு சாராத ஓர் அமைப்பு. இதன் தலைமையகம் எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்குது. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் என்பது ஒரு தலைவரையும் பிற உறுப்பினர்களையும் உள்ளடக்கிய ஓர் அமைப்பு. ஓகேங்களா? ஒரு தலைவர், மற்றவங்களாம் உறுப்பினர்கள் தான். ஓகேங்களா? ஸோ அந்த மற்ற உறுப்பினர்கள் அப்படின்றது இதில் தலைவர் அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துடைய தலைவராக இருப்பாங்க. மற்ற உறுப்பினர்கள் யார்? ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மனித உரிமை சம்பந்தமான, ஏன்னா எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ்டாக அதை பற்றின அனுபவம் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு ஆணையத்தில் இருக்கணும். அப்போ தான் அது சார்ந்த விஷயங்கள் என்ன அப்படின்றது தெரிய வரும். ஓகேங்களா? அந்த ஃபீல்டு நாலேஜ் இல்லாதவங்களை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அந்த ஃபீல்டு நாலேஜ் இருக்கவங்க 2 பேர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியாவில் பல ஆணையங்கள் இருக்குது. இப்போ பழங்குடி மக்கள் ஆணையம் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கான ஆணையம் இருக்குது, பெண்களுக்கான ஆணையம் இருக்குது, சிறுபான்மையினருக்கான ஆணையங்கள் இருக்குது. ஸோ இதனுடைய தலைவர்கள் எல்லாமே பதவி வழி உறுப்பினர்களாக இந்த தேசிய மனித உரிமை ஆணையத்தில் உறுப்பினராக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க எல்லாமே பதவி வழி உறுப்பினர்கள். அந்த பதவியில் அவங்க இருக்கிற வரைக்கும் இதில் அவங்க உறுப்பினராக இருப்பாங்க. ஓகேவா? அதுதான் டிஃப்ரென்ஸ். தலைவரையும் உறுப்பினரையும் யார் நியமிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். அவங்களுடைய பதவிக்காலம் அப்படின்றது 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. ஓகேங்களா? 5 வருஷம் இல்லைன்னா 70 வயசு வரைக்கும். இதில் எது முதல்ல வருதோ அது வரைக்கும் அவங்க இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 5 ஆண்டுகள் அப்படின்றது இப்போ கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகள் தான். நமக்கு புத்தகத்தில் 5 ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதையே படிச்சுக்கிங்க. ஓகேங்களா? பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்க 3 வருஷம் வரைக்கும் தான் இப்போ அவங்களுக்கான பதவிக்காலம் அப்படின்றது இருக்குது. மனித உரிமை அப்படின்றதும் வாழ்வியல் உரிமை, அதாவது சிவில் ரைட்ஸ் அப்படின்றது ரெண்டுமே வேறு. ஓகேங்களா? என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள் பிறப்பின் அடிப்படையில் இயற்கையாகவே அமையப்பெற்ற அடிப்படை உரிமை. மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே இயற்கையாக கிடைக்கக்கூடிய உரிமைகள். இந்த வாழ்வியல் உரிமைகள், இந்த சிவில் ரைட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு அந்த ஒவ்வொரு குறிப்பிட்ட நாட்டுக்கு தகுந்த மாதிரி அது மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா? சிவில் உரிமைகள் என்பது ஒரு குறிப்பிட்ட நாட்டில் அல்லது மாநிலத்தில் குடியுரிமை பெறுவதன் மூலம் ஒருவர் அனுபவிக்கும் உரிமை. அது இந்தியாவில் வேறு மாதிரி இருக்கலாம், அமெரிக்காவில் வேறு மாதிரி இருக்கலாம், வடகொரியாவில் வேறு மாதிரி இருக்கலாம். சும்மா நாட்டுக்கு நாடு அந்த உரிமைகள் சிவில் ரைட்ஸ் அப்படின்றது மாறுபடும். சிவில் உரிமைகள் நாட்டிற்கு நாடு அல்லது அரசாங்கத்திற்கு அரசாங்கம் பெரிதும் வேறுபடுகின்றன. இவை அரசியலமைப்பு சட்டத்துடன் தொடர்பானவை. அந்தந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டம்
சிவில் ரைட்ஸ் என்னன்னு கொடுத்துருக்கோ அந்த உரிமைகள் தான் அங்கே அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு கிடைக்கும். தேசிய மனித உரிமை ஆணையத்துடைய தலைவர் ஓய்வு பெற்ற இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. உறுப்பினர் உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதி. 2 உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மனித உரிமை தொடர்பான அனுபவம் பெற்றவர்கள். அதற்கப்புறம் பதவி வழி உறுப்பினர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேசிய ஆணையங்களின் தலைவர்கள். எந்தெந்த தேசிய ஆணையத்துடைய தலைவர்கள்? சிறுபான்மையினருக்கான தேசிய ஆணையம், பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம், பட்டியல் சமூகத்திற்கான தேசிய ஆணையம், பெண்களுக்கான தேசிய ஆணையம். ஸோ இந்த மாதிரி தேசிய ஆணையத்துடைய தலைவர்கள் பதவி வழி உறுப்பினர்களாக இதில் இருப்பாங்க. இந்த தேசிய மனித உரிமை ஆணையம் அப்படின்றது எத்தனை பிரிவாக பிரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 பிரிவாக இருக்கும். ஓகேங்களா? 1 சட்டப்பிரிவு. சட்டப்பிரிவு அப்படின்றது இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து காமனாக வந்து நம்ம ஒரு போஸ்ட் போடுறோம்னு வைங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதில் மனித உரிமை மீறல் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு இது லெட்டர் மாதிரி அனுப்புகிறோம் அப்படின்னா அதன் அடிப்படையில் வந்து அவங்க வந்து விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து சட்டப்பிரிவின் அடிப்படையில் செய்யப்படக்கூடியது. புலனாய்வு பிரிவு. புலனாய்வு பிரிவு அப்படின்றது அந்த இஷ்யூ சார்ந்து இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துல மனித உரிமை மீறல் நடந்திருக்குன்னு வைங்களேன், அவங்களே வந்து டைரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது. ஓகேங்களா? அதுதான் புலனாய்வு பிரிவு. ஆராய்ச்சி மற்றும் திட்டப்பிரிவு. இது சார்ந்த இந்த மனித உரிமைகள் சார்ந்து வந்து ஆராய்ச்சிகள் அப்படின்றது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பண்ணும்போது தான் இதற்கான இந்த மனித உரிமையை எப்படியெல்லாம் தடுக்கலாம், எந்த வகையில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மனித உரிமைகளை நம்ம பாதுகாக்க முடியும் அப்படின்ற அந்த ஆராய்ச்சி செய்து அதற்கான பரிந்துரைகளை அந்தந்த அரசாங்கத்திடம் வழங்கும்போது தான் அந்த அரசாங்கம் அதற்கான சட்டங்களை இயற்றி அதை ஒரு ஃபார்மேஷனில் கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆராய்ச்சி மற்றும் திட்டப்பிரிவு, பயிற்சி அளித்தல் பிரிவு, ட்ரைனிங் கொடுக்கக்கூடியது, அப்புறம் நிர்வாக பிரிவு. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் இருக்கக்கூடிய 5 பிரிவுகள். அடுத்தது மாநில மனித உரிமை ஆணையம். 1993 தேசிய மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்டது. அதற்கப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு இங்கே தமிழ்நாட்டில் சென்னை தேனாம்பேட்டையில் வந்து பார்த்திங்கன்னா மாநில மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்டது. 1997 ஏப்ரல் 17. சரிங்களா? 97-17. 1997ஆம் ஆண்டு ஏப்ரல் 17ஆம் நாள் மாநில மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்டது. இது வந்து இதற்கான லிமிட் அப்படின்றது, பவுண்டரி அப்படின்றது அந்த மாநிலத்துக்குள்ள மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இப்போ கர்நாடகாவில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த விஷயத்தை தூக்கி இங்கே தமிழ்நாட்டில் விசாரிக்க முடியாது. இதோடைய பவுண்டரி, இதோடைய ரைட்ஸோடைய இவங்களுக்கான அதிகாரம் அப்படின்றது தமிழ்நாட்டுடைய மாநில எல்லை வரைக்கும் மட்டும்தான். அப்போ இந்த நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் 7வது அட்டவணையில் மாநிலங்களுக்கான பட்டியல் என்ன, அது சார்ந்த என்னென்ன துறைகள் மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்குது அப்படின்ட்டு அந்த பட்டியல் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பொதுத்துறையில் இருக்கக்கூடிய துறைகள் மீதும் மாநில பட்டியலில் இருக்கிற துறைகள் மீதும் வந்து பார்த்திங்கன்னா அது சார்ந்து மனித உரிமை மீறல் இருந்துச்சு அப்படின்னா அதை விசாரிக்கக்கூடிய உரிமை மாநில மனித உரிமைகள் ஆணையத்திற்கு இருக்குது. ஓகேங்களா? ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஓகேங்களா? ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் உட்பட 3 உறுப்பினர்கள். இந்த வார்த்தையை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு தலைவர் உட்பட 3 உறுப்பினர்கள் அப்படின்னா ஒரு தலைவர் ப்ளஸ் 2 உறுப்பினர்கள், மொத்தமாகவே 3 பேர் தான். ஓகேவா? இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணையில் உள்ள மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் ஆகியவற்றின் கீழ் உள்ள துறைகள் தொடர்பான மனித உரிமை மீறல் தொடர்பானவைகளை மாநில மனித உரிமைகள் ஆணையம் விசாரிக்கும். இதுவே வந்து அந்த விஷயத்தை பற்றி ஆல்ரெடி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் விசாரிச்சுட்டு இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி கேஸை இவங்க ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் குழந்தைகளை பாதுகாக்கிற விதமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சட்டப்பிரிவுகள் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ குழந்தைகளை பாதுகாக்கணும், எந்தெந்த வகையில் வந்து குழந்தைகளை பாதுகாக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 24 அதற்கான வழி செஞ்சுருக்கும். என்ன? குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது. ஓகேங்களா? குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்யும் போதே ஆட்டோமேட்டிக்காக அது இன்னொரு விஷயமான கல்விக்கு அந்த டோரை ஓப்பன் பண்ணி வைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் இல்லை, குழந்தை தொழிலாளர் முறை தடை கிடையாது, நீங்கள் குழந்தைய வந்து அனுப்பலாம், வேலைக்கு அனுப்பலாம் அப்படின்னா
இந்த கல்வி அப்படின்றதே குழந்தைங்களுக்கு நிறைய குழந்தைங்களுக்கு கிடைக்காம போகும். காரணம் இங்கே இருக்கக்கூடிய ஏழ்மை, வறுமை இதெல்லாமே காரணம் காட்டி குழந்தைங்களை வந்து படிக்க வைக்காம ஆட்டோமேட்டிக்காக வந்து டைரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஓகே நடக்கிற அளவுக்கு வந்துருச்சுன்னா நம்ம மக்கள் கொண்டு போய் வேலைக்கு விட்டுருவாங்க. அதை தடுக்கணும், கல்வி அறிவை பெருக்கணும். அப்படிங்கும்போது இந்த குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் ஆர்டிகல் 24 அதற்கான வழிவகையை செஞ்சிருக்கு. அதே மாதிரி ஆர்டிகல் 39 உட்பிரிவு எஃப் வந்து என்ன சொல்லியிருக்கு, ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வேண்டும், ஊட்டச்சத்தோடு குழந்தைகள் வளர வேண்டும் அப்படின்றது. ஆர்டிகல் 45 0 to 6 ஓகேங்களா. ஸோ பிறந்ததுலேருந்து 6 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்ப கால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க அரசு முயல்கிறது. ஓகேங்களா. ஆர்டிகல் 45 என்ன சொல்லியிருக்கு, 0 to 6 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க அரசு முயல்கிறது. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான ஒரு சட்டப்பிரிவாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடியது. 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் மாநாட்டின் பிரிவு 1 படி 18 வயதுக்குட்பட்ட அனைவரும் குழந்தை எனப்படுவர். ஐநா சபையை பொறுத்த வரைக்கும் 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாருமே யாரு, குழந்தைகள் தான். ஓகேங்களா. குழந்தைகளின் உரிமைகளின் தொடர்பான மாநாட்டின் அறிக்கை 1989ஆம் ஆண்டு நவம்பர் 24 வெளியிடப்பட்டது. குழந்தைகள் தினம் நவம்பர் 14 இல்லையா. ஸோ இப்போ ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்தநாள் தான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் தினமாக கொண்டாடுறோம். ஸோ அந்த நவம்பர் 14 நமக்கு இயல்பாகவே ஞாபகம் வந்துடும். ஸோ அதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 நாள் தான். ஓகேங்களா. 6 நாள் நம்ம சேர்த்தி வச்சோம் அப்படின்னா நவம்பர் 20. ஸோ இந்த குழந்தைகளுக்கான உரிமைகள் டேட்டை நம்ம இதன் அடிப்படையில் அந்த மாதத்தையும் டேட்டையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். இந்த 1989 நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்தியாவில் இந்த பர்த் சர்டிஃபிகேட் ரொம்ப வேணும், அதாவது இந்த பர்த் சர்டிஃபிகேட் கம்பல்சரி இருக்கணும் அப்படின்ற அந்த சிஸ்டமே வந்து பார்த்திங்கன்னா 1989 இருந்தால் வந்திருக்கும். 1989க்கு பின்னாடி பிறந்தவங்களுக்கு எல்லாமே பிறப்பு சான்றிதழ் அவசியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு அந்த பிறப்பு சான்றிதழ் அவசியம் இல்லை. ஓகேங்களா. ஸோ அந்த இது அந்த வருஷத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கான உரிமைகள் இந்த அறிக்கை வந்து எப்போ வெளிவந்தது அப்படின்ற அந்த டேட்டை இயரோட நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியுங்களா. 1989ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் நாள். ஸோ 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான ஐநா சபை மாநாட்டின் பிரிவு 1 படி 18 வயதுக்குட்பட்ட அனைவருமே குழந்தைகள். குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான மாநாட்டின் அறிக்கை எப்போது வெளியிடப்பட்டது, 1989ஆம் ஆண்டு நவம்பர் 20 வெளியிடப்பட்டது. ஓகேவா. ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, நோட் பண்ணி வச்சுக்கங்க. இந்தியாவில் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாக்க சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கு, அதை நம்ம பார்த்துருக்கோம். அதற்கான ஆர்டிகல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்டிகல் 25, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 39F 45 இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய உரிமைகளை பாதுகாக்க அரசியலமைப்பு சட்டத்திலேயே இடம் இருக்கு. ஐநா சபை சர்வதேச பெண்கள் ஆண்டு தினமாக வந்து பார்த்திங்கன்னா 1975 அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1978ன்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. ஓகேங்களா. 1975 சர்வதேச பெண்கள் ஆண்டா ஐநா சபை அறிவித்திருக்கும். ஐநா இப்போ முதல் மாநாடு பெண்களுக்கான நம்ம சர்வதேச முதல் மாநாடு வந்து எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோ சிட்டியில் நடந்திருக்கும். 1975 மெக்சிகோ சிட்டியில் முதல் மாநாடு நடந்திருக்கும். 4வது மாநாடு தான் பெய்ஜிங்கில் நடந்தது. 1979 வந்து பார்த்தீங்கன்னா ஐநா சபை சர்வதேச குழந்தைகள் ஆண்டாக அறிவித்தது. குழந்தைகளுக்காக இந்தியாவில் என்னென்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, நம்ம பார்த்த ஆர்டிகல்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டோம். அதை பேஸ் பண்ணி என்னென்ன சட்டம் இந்தியாவில் குழந்தைகளை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்வி உரிமை சட்டம். 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்குமே இலவசமாக மற்றும் கட்டாய கல்வி அரசு வழங்குவதற்கு சட்டப்பிரிவு 21A வழிவகை செய்கிறது. இந்த 21A அப்படிங்கும்போது நமக்கு தெரியும், இந்த ஏ அப்படின்றது எப்போ அரசியலமைப்பு சட்டம் வரும்போதே வராமல் பின்னாடி வந்து எதோ ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா தான் இந்த ஏ அப்படின்ற விஷயமே சமாச்சாரமே வரும். அப்போ இது பின்னால் ஆட் பண்ணப்பட்ட ஒரு சட்டம் தான். எப்போ ஆட் பண்ணாங்க, 86வது சட்ட திருத்தத்தில் 2002 செய்யப்பட்ட 86வது சட்ட திருத்தத்தில் தான் இந்த விஷயத்தை கொண்டு வராங்க.
6 முதல் 14 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுமே கட்டாய கல்வியை வழங்குறது அரசுடைய வேலை அப்படின்ற மாதிரி. குழந்தை தொழிலாளர் சட்டம், அதாவது குழந்தை தொழிலாளர்கள் அந்த தடை செய்யக்கூடிய அந்த சட்டம் வந்து 1986 ஏற்றப்பட்டது. 15 வயது பூர்த்தியடையாத எந்த ஒரு குழந்தையும் நம்ம வேலைக்கு சேர்த்தக்கூடாது அப்படின்றது. அப்போ ஸோ இதன் அடிப்படையிலேயே இது வந்து நமக்கு ப்ரூவ் ஆகிடும். ஓகேங்களா, 15 வயது பூர்த்தியடையாத எந்த ஒரு குழந்தையும் வேலைக்கு அமர்த்தக்கூடாதுன்னா அப்போ அந்த குழந்தை 14 வயசு வரைக்கும் கட்டாயம் படிக்கணும், படிக்க தான் அனுப்பணும், அதற்கப்புறம் நீ வேலைக்கு வேணால் அனுப்பு அப்படின்ற அடிப்படையில் இதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். சிறார் நீதி சட்டம் 2000ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சிறார் நீதி சட்டம். இது குழந்தைகளை பராமரித்தல் மற்றும் பாதுகாத்தலுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். அதாவது போதுமான கவனிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். போக்சோ 2012 கொண்டு வரப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். ஹெல்ப்லைன் நம்பர் 1098 நமக்கு தெரியும். இப்போ ஆம்புலன்ஸ்னால் நம்ம 108 கால் பண்ணுறோம், போலீஸுக்கு அவசர போலீஸுக்கு நம்ம கால் பண்ணுறோம், 100 டயல் பண்ணுறோம். அதே மாதிரி குழந்தைகளுக்கான உதவி மைய எண் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்லைன் நம்பர் தான் இந்த 1098 அப்படின்றது. இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கொண்டு வந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது ஒரு என்ஜிஓ தான். ஓகேங்களா, என்ஜிஓனா தெரியும் இல்லையா, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இவங்க தான் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. இந்த குழந்தைகளுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் தான் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட 24 மணி நேர கட்டணமில்லா அவசர தொலைத்தொடர்பு சேவை. இதில் குழந்தை தொழிலாளர்கள், குழந்தை திருமணம் மற்றும் ஏதேனும் வன்கொடுமை ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம் அப்படின்றது செலுத்தப்படுது. ஸோ இது வந்து என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் 2023 செப்டம்பரில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு இதை டைரெக்டாக அவங்களே ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, அவங்களுடைய கண்ட்ரோலில் இந்த ஹெல்ப்லைன் நம்பர் 1098 இந்த குழந்தைகளுக்கான உதவி அப்படின்ற விஷயத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட்டை டைரெக்டாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, 2023 செப்டம்பர்லேருந்து இந்த குழந்தைகளுக்கான உதவி மைய எண் இந்த 1098 அப்படின்றது எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1996 ஜூன் மாதம் கொண்டு வந்தது. ஓகேங்களா, ஒரு என்ஜிஓ கொண்டு வந்தது. ஸோ அதற்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை 2023 செப்டம்பரில் அவங்க அண்டர்டேக் பண்ணிட்டாங்க. பெண்கள் உரிமைகள் 1979ஆம் ஆண்டில் நடைபெற்ற மாநாட்டில் பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடுகளையும் நீக்குவதற்கான மசோதாவை ஐநா பாதுகாப்பு சபை ஏற்றுக்கொண்டது. ஸோ ஐநாவில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான சபைகள் இருக்குது. நம்ம பொது சபை பார்த்துருப்போம், பாதுகாப்பு சபை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொருளாதாரத்துக்கான இது இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்குது, அப்புறம் இன்னும் நிறையா சபைகள் இருக்குது. யூனிஃபெம் அப்படின்ட்டு யுஎன்ஐ பெண்களுக்கானது, இது யுஎன்ஐஎஃப்இஎம் அப்படின்ற சபை இருக்குது, நிறையா இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதில் இந்த பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடுகளையும் நீக்குவதற்கான மசோதாவை எந்த சபை ஏற்றுக்கொண்டது? ஐநா பாதுகாப்பு சபை ஏற்றுக்கொண்டது. எந்த வருஷம்? 1979 நடைபெற்ற மாநாடு. எங்கே நடந்துச்சு? பெய்ஜிங்கில் நடைபெற்ற 4வது மாநாடு இது. இது சர்வதேச உரிமைகள் மசோதா என அழைக்கப்படுகிறது. 1995ஆம் ஆண்டில் பெய்ஜிங்கில் நடைபெற்ற 4வது உலக மகளிர் மாநாடு பெண்களின் உரிமைகளை அங்கீகரிப்பதற்கும் உலகளவில் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்குமான ஒரு தளத்தை உருவாக்கியது. ரொம்ப சிம்பிள், ஆணும் பெண்ணும் சமம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலைக்கு ஆம்பளைக்கு என்ன சேலரி கொடுக்குறீங்களோ அதே சேலரி ஒரு பெண்ணுக்கும் கொடுக்கணும். ஸோ பெண் அப்படின்ற அந்த பாலின பாகுபாடு காட்டி இவனுக்கு 10,000 ரூபா சம்பளம் அப்படின்னா அந்த பொண்ணு அதே வேலையை செய்யும், ஆனால் 7,000 ரூபா சம்பளம் கொடுக்கறது அப்படின்றது ஏற்புடையது அல்ல. ஓகேங்களா, ஸோ எல்லாரும் சமம் அப்படின்ற அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா, ஸோ 1995ஆம் ஆண்டில் பெய்ஜிங்கில் நடைபெற்ற 4வது உலக மகளிர் மாநாடு பெண்களின் உரிமைகளை அங்கீகரிப்பதற்கும் உலகளவில் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்குமான ஒரு தளத்தை உருவாக்கியது.
மேலும் பெய்ஜிங் மாநாட்டின் இலக்குகளை நடைமுறைப்படுத்துவதற்காக யூனிஃபெம் என்று அழைக்கப்படும் பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதி அமைப்பு 1995 செயல்பட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பயே பார்த்திங்கன்னா இந்த பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதி அமைப்பு அப்படின்றது 1995 செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலவாழ்வு சட்டம். ஸோ பெற்றோர்களை அவர்கள் பெற்ற குழந்தைகள் கண்டிப்பாக பாதுகாக்கணும், அவங்களுடைய வயசான காலத்தில் கண்டிப்பாக பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். இது பார்த்திங்கன்னா அவங்க குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்டாயமான ஒரு விஷயம். ஓகேங்களா. ஸோ எங்கள் அப்பா அம்மா நான் பார்த்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு எந்த குழந்தையும் சொல்ல முடியாது. அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக அதாவது ஆம்பளை பையனாக இருந்தாலும் சரி, இல்லை பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவங்க பேரண்ட்ஸை அவங்க பசங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலவாழ்வு சட்டம். 2007 கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டம் மூத்த குடிமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பராமரிப்பை வழங்குவதற்கும் அவர்களின் குழந்தைகள் மற்றும் வாரிசுதாரர்களின் சட்டப்பூர்வமான கடமையாகிறது. நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கும் யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஸோ செஞ்சுதான் ஆகணும். முதுமை காலத்தில் பாதுகாப்பும் ஆதரவும் மனித உரிமைகளாக கருதப்படுகிறது. இது போக பெண்கள் மேம்பாட்டிற்காகவும் அவங்களுடைய இந்த பழைய கால இந்த சம்பிரதாயங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதில் இருந்தெல்லாம் பெண்களை முன்னோக்கி கூட்டிகிட்டு வரதுக்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, இந்து விதவை மறுமண சட்டம் 1856 கொண்டு வரப்பட்டது. இந்து விதவை மறுமண சட்டம் விதவைகள் மறுமணத்தை சட்டப்பூர்வமாக அங்கீகரித்தது. இந்து திருமண சட்டம் 1955 கொண்டு வரப்பட்ட இந்து திருமண சட்டம். இது பார்த்திங்கன்னா பெண்களுடைய திருமண வயசை பார்த்திங்கன்னா 21 அப்படின்ட்டு அஃபிஷியலாக இது பண்ணுது. அதுக்கு முன்னாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதற்கப்புறம் தான் பெண்களுடைய திருமண வயது அப்படின்றது 21 அப்படின்ட்டு நிர்ணயம் பண்ணுறாங்க. இதன் மூலமாக இந்து திருமண சட்டம் 1955 சட்டத்தின் மூலமாக. இந்து வாரிசு சட்டம் 1956. அதாவது பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா தங்களுடைய பெற்றோருடைய சொத்தில் பார்த்திங்கன்னா மரபு வழியாக அந்த இது இருக்குது, அவங்களுக்கும் ரைட்ஸ் இருக்குது, அந்த சத்தை அவங்களும் சரிபாதி வாங்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்குது அப்படின்றது கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த இந்து வாரிசு சட்டம் 1956. வரதட்சணை தடை சட்டம். வரதட்சணை வாங்கிறது குற்றம் அப்படின்ட்டு கொண்டு வரப்பட்ட சட்டம் வரதட்சணை தடை சட்டம் 1961. ஸோ இன்னமும் இருக்குது இதெல்லாம். வரதட்சணை என்ற பெயரில் மருமகளை மோசமாக நடத்துவதற்கு கடுமையான தண்டனையை வழங்குகிறது. பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் 1997 கொண்டு வரப்பட்டது. ஸோ பெண்களை ஈவ்டீசிங் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது, அதற்கு அகைன்ஸ்டாக கொண்டு வரப்பட்ட சட்டம். அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம். ஒரு பொண்ணை பார்த்திங்கன்னா பத்திரிகையிலையோ செய்தித்தாள்களையோ பெண்களை அநாகரிகமாக சித்தரித்தலை தடை செய்யக்கூடிய ஒரு சட்டம். இதே மாதிரி ஒரு சட்டம் சமூக ஊடகத்திலையும் பெண்களை அநாகரிகமாக சித்தரிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சமூக ஊடகத்தில் ரொம்ப அநாகரிகமாக சித்தரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதற்கான சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா 1999 கொண்டு வரப்பட்டது. பெண் தொழிலாளர்களை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தொழிற்சாலை சட்டம் 1948 கொண்டு வந்தது. தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951 கொண்டு வந்தது. சுரங்க சட்டம் 1952 கொண்டு வரப்பட்டது. மகப்பேறு நலச்சட்டம் 1961 கொண்டு வரப்பட்டது. குடும்ப வன்கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005 கொண்டு வந்தாங்க. அதாவது ஒரு பெண்ணுடைய கணவனாலேயோ இல்லை அவங்க குடும்பத்தினாலேயோ அந்த பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா பெண்ணை கொடுமைப்படுத்துறதுலேருந்து பாதுகாக்கக்கூடிய வகையில் இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. குடும்ப வன்கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005 கொண்டு வரப்பட்டது. ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான சட்டங்கள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ என்னென்ன சட்டம் அப்படின்றது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த பாடம் முடிஞ்சது. புக் பேக் ஆன்சர்ஸ் நம்ம பார்த்தரலாம். 2ஆம் உலகப் போருக்கு பின் டேஷ் மனித உரிமைகளை பாதுகாக்க பல நடவடிக்கைகளை எடுத்தது ஐநா சபை.
1995ஆம் ஆண்டில் உலகம் முழுவதிலும் இருந்து பெண்கள் டேஸில் கூடினர். 4வது மாநாடு, பெய்ஜிங்கில் கூடின 4வது பெண்கள் மாநாடு. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1993. ஐநா சபை 1970ஆம் ஆண்டை டேஸ் சர்வதேச ஆண்டாக அறிவித்தது. 1979 வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சர்வதேச குழந்தைகள் ஆண்டாகவும், 1900 புக்கு பிரகாரம் நான் சொல்கிறேன், புக்கு பிரகாரம் 1978 சர்வதேச பெண்கள் ஆண்டாகவும் அறிவித்தது. ஆனால் உண்மையாக வந்து சர்வதேச பெண்கள் ஆண்டாக ஐநா சபை அறிவித்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1975. ஓகேவா? உலக மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படும் நாள் இது. அந்த உலக மனித உரிமை பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளான டிசம்பர் 10 தான் வந்து பார்த்தீங்கன்னா மனித உரிமை தினமாக ஆண்டுதோறும் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகாசாசனம் என அழைக்கப்படுவது இது. மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்படுபவர் யாரு? ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. யாரால் நியமிக்கப்படுகிறார்? குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். இவருடைய பதவிக்காலம் அப்படின்றது புத்தகத்தின் அடிப்படையில் 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. ஆனால் உண்மையாக இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை அப்படின்றது தான். உலக மனித உரிமைகள் அறிவிப்பில் உள்ள சட்டப்பிரிவுகளின் எண்ணிக்கை அப்படின்றது 30. தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைமையகம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லியில் இருக்குது. இதுவே மாநில மனித உரிமை ஆணையம்னா இங்கே சென்னையில் இருக்குது. ஒவ்வொரு தனி மனிதனும் கண்ணியமான வாழ்க்கை வாழ உரிமை உண்டு. பிறப்பால் அனைவரும் சமம். மனித உரிமைகள் என்பது இயல்பான உரிமை. ஓகேங்களா? மனிதனாகவே பிறக்கிறதுனாலேயே கிடைக்கக்கூடிய ஒரு இயல்பான உரிமை. மாநில மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஏப்ரல் 17, 1997. 1797. இந்திய அரசியலமைப்பின் 24வது சட்டப்பிரிவு குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது. ஆர்டிகல் 24 என்ன? குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்யக்கூடியது. ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்ட ஆண்டு எது? 1945 அக்டோபர் 24. ஒரு நிமிஷம். ஓகே. 1945 அக்டோபர் 24. எலினார் ரூஸ்வெல்ட் இவங்களுடைய தலைமையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மனித உரிமைகளுக்கான ஆணையம் அமைக்கப்பட்டது. எலினார் ரூஸ்வெல்ட்டோடைய தலைமையில் தான் மனித உரிமைகளுக்கான ஆணையம் அமைக்கப்பட்டது. சைரஸ் லிண்டர் யார்? பாரசீகத்துடைய முதல் மன்னரான சைரஸ். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. சைரஸ் லிண்டரான அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. அவரவர் வந்து விரும்பக்கூடிய மதத்தை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற அதாவது சுதந்திரம், சமத்துவம், பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்ற விஷயம் எல்லாமே இதில் இடம்பெற்றிருந்தது. சைரஸ் லிண்டரில் இடம்பெற்றிருந்தது. என்ன எழுத்துக்களாக இருந்துச்சு? யூனிஃபார்ம் எழுத்துக்களால் இருந்தது. பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 1997 இயற்றப்பட்டது. குழந்தை உதவி மைய எண், சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் என்ன? 1098. வாழ்வியல் உரிமைகள், உலகின் முதல் மனித உரிமைகள் சாசனம். அரசியல் உரிமை அப்படின்றது என்ன? வாக்களிக்கக்கூடிய உரிமை. மனித உரிமைகள் மற்றும் வாழ்வியல் உரிமைகள் ஒரே மாதிரியானவையான்னு கேட்டிங்கன்னா தப்பு. ஓகேங்களா? ஒரே மாதிரியானவை கிடையாது. மனித உரிமைகள் அப்படின்றது வேறு, வாழ்வியல் உரிமைகள் அப்படின்றது வேறு. மனித உரிமை அப்படின்றது மனுஷனாக இருக்கிறதுனாலே கிடைக்கக்கூடிய இயல்பான உரிமை. வாழ்வியல் உரிமைகள் அப்படின்றது சிவில் ரைட்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த நாட்டோடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு பிரகாரம் மாறுபடும். மனித மற்றும் குடிமகனின் உரிமைகள் அறிவிப்பு இந்தியாவில் அறிவிக்கப்பட்டது. தப்பு. ஓகேங்களா? எங்கே அறிவிக்கப்பட்டது? 1789 பிரான்ஸில் அறிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? மனித மற்றும் குடிமகனின்
உரிமைகள் அப்படின்றது. 1993ஆம் ஆண்டு மனித உரிமை சட்டம் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உருவாக வழிவகுத்தது. சரி. பாதிக்கப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்க தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அதிகாரம் பெற்றுள்ளது அப்படின்றது தப்பு. ஓகேங்களா, பரிந்துரை மட்டும்தான் தர முடியும். விசாரிச்சு அரசுக்கு இந்த தண்டனை தரலாம் அப்படின்ட்டு பரிந்துரை மட்டும்தான் இவங்களால் செய்ய முடியும், தண்டனை கொடுக்க முடியாது. ஸோ அதிகாரம் பெற்றுள்ளது என்பது தவறு. மனித உரிமைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தேசிய மாநில அளவிலான மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்டுள்ளது. சரி. தவறான கூற்றை கண்டறியவும். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு சட்ட ரீதியான அமைப்பு. கரெக்டு. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புன்றது தப்பு. ஓகேங்களா, இது ஒரு அரசியலமைப்பு சாராத அமைப்பு தான் இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம், மாநில மனித உரிமைகள் ஆணையம் எல்லாமே. ஓகேங்களா, ஸோ அப்போ இதுதான் தவறாக இருக்குது. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு அப்படின்றதும் சரிதான். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பலதரப்பு நிறுவனங்களை கொண்டது, என்ஜிஓஸையும் உள்ளடக்கியதாக இருக்குது. ஸோ இதெல்லாமே கரெக்டு தான். ஓகேங்களா. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் குறித்து பின்வரும் எந்த கூற்று சரியானது அல்ல? 1993 நிறுவப்பட்டது. சரி. மனித உரிமை மீறல் வழக்குகளில் குற்றவாளியை தண்டிக்க ஆணையத்திற்கு எந்த உரிமையும் இல்லை. சரி. இந்த ஆணையத்தின் தலைவரும் உறுப்பினர்களும் இந்திய உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்படுகிறார்கள் என்பது தவறு. ஓகேங்களா, யார் நியமிக்கிறார்? குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். இந்த ஆணையம் தனது ஆண்டு அறிக்கையை மத்திய அரசு மற்றும் மாநில அரசு அனுப்புகிறது. இதுவும் கரெக்ட். ஓகேங்களா, ஸோ தப்பாக இருக்கிறது இது மட்டும்தான். டிசம்பர் 10ஆம் நாள் மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. கரெக்டு. இது எலினார் ரூஸ்வெல்ட்டின் பிறந்த நாளை நினைவு கூறுகிறது அப்படின்றது தப்பு. ஓகேங்களா, அவங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறல, அது பார்த்திங்கன்னா மனித உரிமைகள் அந்த பிரகடனம் வந்துச்சுங்களா, ஸோ அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். அதனால தான் அந்த நாளை மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கிறோம். ஸோ கூற்று சரி, காரணம் கூற்றை விளக்கவில்லை. மாநில மனித உரிமைகள் ஆணையம் பல உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு. இல்லை, மாநில மனித உரிமைகள் ஆணையம் பல உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு கிடையாது. ஓகேங்களா, ஸோ மாநில மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்றது ஒரு தலைவர் 2 உறுப்பினர்கள் உட்பட மொத்தமே 3 பேர் தான். ஓகேவா, ஸோ அப்போ பல உறுப்பினர் அப்படின்றது இங்கே தப்பாக இருக்குது. மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஒரு தலைவர் மற்றும் 3 உறுப்பினர்களை கொண்டதாகும். இதுவும் தப்பு தான். ஓகேங்களா, ஸோ 1 ஒரு தலைவர் 2 உறுப்பினர் மொத்தமாக 3 பேர். ஸோ இப்போ இதுவும் தவறு, ரெண்டுமே தப்பு தான், எதுவுமே கிடையாது. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி நம்ம மனித உரிமைகள் பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். சட்டம் போடுறது மட்டும் அரசாங்கத்தோட வேலை கிடையாது. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம உரிமை வேணும்னு கேட்குறோம். இதுனா பார்த்திங்கன்னா ஒரு குடிமகனாக நம்ம உரிமை வேணும்னு கேட்குறோம். உரிமையை கேட்குறது மட்டும் நம்ம வேலை கிடையாது, மற்றவங்களுடைய உரிமையை மதிக்கிறது நம்மளுடைய கடமையும் கூட, அதையும் நம்ம செய்யணும். ஸோ குறிப்பாக பார்த்திங்கன்னா குழந்தைகள் மற்றும் பெண்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதுல நாம் விழிப்புணர்வோடு இருக்கணும். அதற்காக தான் நிறைய சட்டங்கள் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த சட்டத்தை மதித்து ஒவ்வொருத்தரும் நடந்துக்கணும். ஓகேங்களா. இந்த பாடம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யமான பாடத்தோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.